பிட் எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற சைடு நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் இந்த மடிஞ்சிருக்கிற சைடு நம்ம சைடும் வர மாதிரி போட்டு ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணணும். கட்டிங் போடுறதுக்கு இங்கே போட்டுக்கணும். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேல் அளவு வந்து நாங்கள் போட்டுக்கிறோம். கீழே பேக்கில் வந்து மடித்து அந்த பெருசாக பட்டையை அடிக்கிறாங்களோ அதுக்காக நம்ம ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு டேப் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நான் இது கிளாஸ் எடுக்கும்போது சொல்லித்தரேன். மெஷர்மெண்ட்டு பேக் பார்ட். இப்போ இது வந்து பேக் பார்ட் நம்ம வந்து கட்டிங் போடுறோம். பேக் பார்ட்டில் ஃபுல் லென்த் எவ்வளோ அப்படின்னு அவங்க ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து வந்து நம்ம இந்த ஸ்கேல் அளவு போட்டுக்கிறோம்ல அதிலிருந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி கட்டுறோம். 12 தான் ப்ளவுஸோட ஃபுல் லென்த்து. அதுக்கு ஒரு மார்க்கிங்கு. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங்கு. அது வந்து 12.5 இன்ச்சு. அப்புறம் 12 ஃபுல் லென்த்து 1/2 இன்ச் சேர்த்து 13 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். அதை 2 கூட போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி 2க்கும் போடு இந்த மாதிரி. அப்புறம் நெக்கு. அடுத்தது வந்து ஸ்டெப் வந்து நெக்கு வந்து 2.25க்கு மேலே ஒரு புள்ளி. அந்த 2.25க்கு மேலே ஒரு புள்ளிங்கிறது டேப்பில் இப்படி இங்கே வந்து இந்த 2.25 இப்படி இங்கே இருக்கணும். இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பேக் நெக் வந்து எப்படின்னா நம்ம ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து எடுத்துக்கணும். அப்போ ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து கீழே நெக் வந்து 7.5 இன்ச்சுன்னா 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 7.25 இன்ச் தான் வைக்கணும். அடித்து நம்ம திருப்பும்போது 1/4 இன்ச் ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். அப்புறம் அதிலிருந்து இங்கே 2.25க்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கிறேன் நெக்கு. இங்கே வந்து 2.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 1/4 இன்ச் சேர்த்து வச்சுக்கிறீங்க. அது எதுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் ஃபினிஷிங் வந்து 2.5 இன்ச் அவங்களுக்கு ஷோல்டர் ஃபினிஷிங்கு. நம்ம அடிக்கிறதுக்கு கிளாத் அடிக்கிறதுக்கு ஒரு 3/4 இன்ச் சேர்த்து 3.25 இன்ச்சு ஃபினிஷிங்கு வச்சு இங்கே நெக்லைனிலேருந்து தான் நம்ம வந்து செஸ்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்படி மார்க் பண்ணிங்கன்னா 9.25 இன்ச்சு இங்கே வருதா. இதுவே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருது, தள்ளி போகும். இந்த தள்ளி போச்சுன்னா அவங்களுக்கு இந்த ப்ளவுஸில் பின்னாடி லூஸ் கிடைக்கும். அந்த நம்ம கை போடுற இடத்துல பின்னாடி தூக்கிட்டு இருக்கிறது, முன்னாடி தூக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் வந்து வரும். இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்கவுங்க நெக் லென்த்துக்கு இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி செஸ்ட் வந்து மார்க் பண்ணிப்பாங்க. இந்த 9.25 அவங்க நெக் லென்த் எவ்வளவோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங் அலைன்ஸ் அளவுக்காக. இப்போ இங்கே இருக்கிற இங்கே நம்ம செஸ்ட்டு மார்க் பண்ணினதும் இந்த 1.25 இன்ச்சு இந்த ஆர்ம் கர்வுக்கு மார்க் பண்ணதையும் இங்கேருந்து இங்கே 2ஆக பிரிச்சதை மார்க் பண்ணதையும் 3ஐயும் சேர்த்தணும். சேர்த்துனா தான் ஆர்ம் ஹோல் அப்படிங்கிற ஒரு அளவு நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி முடிஞ்ச அளவு கையில் ட்ரா பண்ணிக்கிங்க. வரைய தெரியாதோ ஆர்ம் ஸ்கேல் வச்சு வரைஞ்சிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்த கிளாஸ். இப்போ இங்கிருந்து அளவு எப்படி எடுக்கணும்னா டேப் இப்படி டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கையை ஃபோல்ட் பண்ணி இப்படி மடித்து போட்டு இந்த இடத்துல இப்படி வர மாதிரி மார்க் பண்ணணும். அவங்களுக்கு ஆம் வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னு இருக்குது. ஆம்னு ஒரு அளவு இருக்குது, அது வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கணும். 7 இன்ச்சு அவங்களுக்கு ஆம். ஓகேவா? அதுக்கப்புறம் இடுப்போட அளவை வந்து நம்ம 4ஆக பிரிச்சுருப்போம். செஸ்ட்டும் 4ஆக தான் பிரித்து போட்டிருப்போம், இடுப்பும் 4ஆக தான் பிரித்து போடணும். அந்த ஹிப்பு 4ஆக பிரித்து போட்டதில் 6.5 இன்ச் வந்துடுது. அது வந்து இந்த ஃபினிஷிங் பாயிண்ட் இங்கே மடித்து ஃபோல்டு பண்ணிக்கிறதுலேருந்து இங்கே 6.5 இன்ச் வச்சுக்கணும் இடுப்போட அளவு. இது 1 இன்ச் வந்து பேக் டாட் பிடிக்கிறதுக்கு, 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறதுக்கு. இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். ஜாயின் பண்ணும்போது இந்த 1 இன்ச் போட்டிருக்கிறது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறோம்ல அது வரைக்கும் அதை வச்சு தான் ஜாயின் பண்ணுறோம். இப்படி இந்த 1.5 இன்ச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் பேக் பார்ட். நம்ம ஆம் ஹோலை வச்சுக்குவோம். ஆம் ஹோல் அப்படிங்கிற ஒரு அளவுக்கு
அளவு போடுறதுக்கு இப்படி போட்டு இப்படி ஒரு அளவு போடுறதுக்கு இங்கே இருக்கிற லென்த்து வந்து ஆம்போல் லென்த்து. அது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நெக் ப்ளஸ் ஷோல்டர் தான். நெக்கு ப்ளஸ் ஷோல்டர் தான் அவங்களோட ஆம் லென்த்து. அப்போ நெக் ப்ளஸ் ஷோல்டர் எவ்வளோ? 2.25 மேலே ஒரு புள்ளியும் 3.25 ப்ளஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பண்ணோம்னா 5.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி. அந்த 5.5 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளியே இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே கீழே வந்து வச்சுக்கிறோம். 5 இன்ச்சுக்கு மேலே சேம் அதே அளவு இங்கேயும் வைக்கணும். 5 இன்ச்சுக்கு மேலே ஒரு புள்ளி. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த அகலம் வந்து மாறாமல் கிடைக்கும் இந்த பாக்ஸு. இல்லைன்னா இங்கே இருக்கிறது கிராஸாக போச்சுனாலும் உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் லூஸ் டைட் லூஸ் பண்ணணும். இப்படி கோடு விட்டுக்கணும். இது வந்து 5.25க்கு மேலே, சரி 5.5க்கு மேலே ஒரு ஓகேவா போட்டு கோடு போட்டுட்டேன். இங்கே வந்து நெக் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு இந்த கோடும் இந்த கோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சு இந்த கிராஸ் இந்த ரவுண்டு மார்க் பண்ணிக்கணும், நெக் ரவுண்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நெக்கோட இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஆம் ஹோல் கர்வ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரையுது. இந்த வளைவு வந்து எங்கே வரைகிறோம் அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆம் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆம் கர்வ் வந்து ஒவ்வொருத்தரோட நெக்கு லென்த்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த நெக் லென்த்துக்கு தகுந்த மாறுற மாதிரி இருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு நான் நோட் பண்ணி கொடுத்துருவேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கே 7.25 இன்ச் வச்சுக்கிறேன். அதனால நான் 1.25 இன்ச் மார்க் பண்ணுறேன் நெக்கோட ஆம் கர்வுக்காக. அதுக்கப்புறம் நம்ம எப்படி மார்க் பண்ணுவோம்னா இங்கிருந்து இந்த இங்கே ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம் லென்த் இருக்கிற இடத்த வரைக்கும் இதில் சரிபாதி எடுத்துக்குவோம். 5.1 இருக்குது, 2.5 இன்ச் புள்ளி 1 வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன் சரிபாதியாக. இங்கேயும் இந்த ரெண்டுக்கும் நடுவில் சரிபாதியாக அளவு வச்சுக்கிறோம். அடுத்து செஸ்ட் மார்க் பண்ணணும். இந்த நெக்கோட கார்னர்லேருந்து தான் செஸ்ட் மார்க் பண்ணணும். இந்த ஆம் லென்த் போட்டிருக்கிற கோட்டுக்கு மேலே தான் நம்மளோட செஸ்ட்டு மார்க் பண்ணுறோம், இங்கேருந்து இது வரைக்கும். அப்போ அவங்களோட செஸ்ட் வந்து 8 + 3/4 9.25. அந்த 9.25 இன்ச்சு வந்து அந்த நெக்கோட கார்னர் பாயிண்ட்லேருந்து இந்த ஆம் லென்த் வரைக்கும் வச்சுக்கிறேன். 9.25 இன்ச்சு செஸ்ட். இது நீங்கள் ஃபஸ்ட்டு டாட்டு இப்படி பிடிச்சிருவாங்க, மடித்து இப்படி பிடிச்சிருவோம் ப்ளவுஸில். அப்போ இந்த ரெண்டுக்கு உண்டான நடுவில் இருக்கிற அளவு உள்ளுக்குள்ளார போயிடும் ப்ளவுஸுக்குள்ளார. இந்த டாட்டுக்கு உண்டான அளவு மட்டும்தான் நம்மளுக்கு வெளியே இருக்கும், இப்படி இருக்கும். செஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு 10.75. செஸ்ட்டு லென்த்து வந்து 13. இப்படி வந்துச்சு அப்படின்னா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இந்த செஸ்ட் லென்த்துலேருந்து செஸ்ட் பாயிண்ட்டி கழிச்சுக்கணும். செஸ்ட் லென்த்து வந்து எவ்வளோ? 13. செஸ்ட் பாயிண்ட் வந்து எவ்வளோ? 10.75. இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2.25 வருது. 2.25 இன்ச்சு வருது. இந்த 2.25 இன்ச்சு செஸ்ட்டு லென்த்தை வச்சுக்கோங்க. அது கூட ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்தணுன்னா ஸ்டிச்சிங்க்கு. அப்போது இங்கே செஸ்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் 2 இன்ச்சு தானே வரும், 2.25 இன்ச்சு. 2.25 இன்ச்சு செஸ்ட் லென்த்து, 1/2 இன்ச் நான் சேர்த்து 2.25 வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெண்டையும் இந்த கோடுக்கு பார்த்தியா, இந்த கோட்டுக்கு மேலே வர்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு விட்டுருவோம். புரிஞ்சுதா? இப்போ இது வந்து என்ன, இப்போ இருக்கிற அளவெல்லாம் எழுதிட்டோம், இதையும் எழுதிடலாம். இப்போ இது வந்து செஸ்ட்டு பாயிண்ட்டு, இது வந்து செஸ்ட்டு லென்த்து.
இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு ஃபுல்லாக போட்டுட்டோம். ஒரு டாட் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்னும் நம்மளுக்கு 3 டாட்டுங்கிறதுனால இன்னும் 2 டாட் பேலன்ஸ் இருக்குது. அந்த 2 டாட்டை எந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். எப்படி மார்க் பண்ணலான்னா, பட்டன் பட்டின்னு ஒரு பாயிண்ட் நம்ம வச்சோம் இல்லையா 5 இன்ச்சு, அந்த 5 இன்ச்சில் சரி பாதி எடுத்துக்கோங்க. 2.5 இன்ச் எவ்வளோ வருதோ அதில் சரி பாதி. பட்டன் பட்டியை நீங்கள் வச்சுருக்கிறதுல சரி பாதி எடுத்துக்கோங்க. இப்படி டேப்பை மடித்து போட்டுட்டாலும் சரி, சரி பாதி அளவு எடுத்து அதுக்கு ஒரு கோடு போடுறீங்க. இது மேலே இங்கே எதுக்கு நான் இந்த கோடு போடுறேன், பட்டன் பட்டியை சரி பாதியாக எடுத்து ஒரு கோடு போடுறேன். எதுக்கு, செகண்ட் டாட்டுக்கு. இப்போ இங்கே 1.25 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதுக்கு அதிகமாக தான் இந்த டாட்டோட அளவு வந்து வச்சுக்கணும். அப்போ 1.5 இன்ச் நான் வைக்கிறேன். எனக்கு இங்கே இருக்கிற அளவுக்கு நான் 1.5 இன்ச் வைக்கிறேன். இந்த கிராஸாக எங்கே இந்த சென்டர் ஆஃப் பாயிண்ட்லேருந்து இந்த கோட்டு மேலே வர்ற மாதிரி இந்த கிராஸாக வந்து வச்சுக்கிறேன். இங்கிருந்து இங்கே 1.5 இன்ச். சேம் அதே மாதிரி இங்கிருந்து இங்கே 1.5 இன்ச் வச்சுக்கிறேன். இந்த 2 டாட்டு தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வர்ற டாட். இப்போ வந்து இப்படி இந்த பொசிஷனில் இருக்குது டாட்டு. இதுதான் வந்து கப் செட். இங்கேயும் 1.5, இங்கேயும் 1.5. இவ்வளோதான்.